அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோட் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம தங்கச்சி வந்து கோட் மூவியை பத்தி சொல்ல போறாங்க. ஃபைனலா இவ்வளோ நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த கோட் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. கோட் மூவி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே அதுக்கு ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருக்குது, அதை பற்றி வரக்கூடிய ரிவ்யூஸும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோலையும் நீங்கள் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிக் ஸ்க்ரீன் டைரிஸ். நான் உங்கள் விஜய் மோகன் அண்ட் விஜய் நாஃபா. சொல்லுங்க விஜய் நாஃபா, படம் எப்படி இருந்தது? நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. படத்தை பத்தி சொல்லுனா தளபதி ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். ஏன்னா எந்த டைம்ல பார்த்தாலும் தளபதி இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 ரோல் சொல்லியிருந்தோம், அப்பாவும் தளபதி தான் பண்றாங்க, பிள்ளையும் தளபதி தான் பண்றாங்க. அதனால எந்த ஃப்ரேம் திரும்பினாலும் ஒண்ணு அப்பா விஜய் இருப்பாரு, இல்ல பிள்ளை விஜய் இருப்பாரு. இல்லப்பா, யூ ஆர் இன் டேஞ்சர். ஓவராலா மூவி ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய வந்து கேமியோ ரோல்ஸ் எல்லாம் வரதுனால ட்விஸ்டா இருக்கும். கீ நல்லா இருக்கே, இந்த ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கே. ஏங்க ஸ்பாயிலர்லாம் பண்ணாதீங்க, நான் இன்னும் படம் பார்க்கல. சரி, ஸ்பாய்லர் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிவ்யூ வந்து நாங்க கொண்டு போறோம். ஸ்பாய்லர் கொடுக்கல, பட் விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே இந்த மூவில இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவரோட ஸ்பேஸ் வந்து லைட்டா கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி, டக்குன்னு வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்த இடம் வேற லெவல்ல இருந்தது. சரி நாப்பா, படம் வந்து 3 மணி நேரம் லென்த் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அவ்வளோ நேரம் படம் பார்க்கும்போது போர் அடிக்கலையா? படம் 3 மணி நேரம் இருந்தாலுமே அங்கங்க லேக்ஸ் இருந்தது தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் நிறையவே இருந்தது. ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே என்டர்டைனிங்கா, நம்ம தளபதி வந்து கொஞ்சம் காமெடியா அந்த மாதிரி தான் போயிருக்கு. இனிமே சத்தியமா கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓகே, என்னதான் வந்து 3 மணி நேரம் இருந்தாலுமே அடுத்தடுத்து வந்து ஓகே இந்த கேமியோ ரோல்ஸ் எல்லாம் வரதுனால அந்த லேக் தெரியாத மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. போர் அடிக்கல. ஓகே இவர் வராரு, இந்த அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஹோல் மூவியுமே எப்படி இருந்ததுன்னா, ஒரு தளபதி ஃபேன் வந்து இத்தனை நாளா இவர் கரியர்ல இருந்திருக்காரு. அவரோட மூவிலாம் இப்போ ஏற்கனவே இன்னும் 2 மூவி தான் இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து அவர் அரசியல் போறாரு இல்லையா. ஸோ அந்த பழைய மூவிஸ் எல்லாம் அப்படி ரீகால் பண்ண எப்படி இருக்குமோ, நிறைய ரெஃபரன்ஸ் கில்லியா இருக்கட்டும், லியோ, மாஸ்டர், அங்கங்க எல்லா இடத்துலையுமே வந்து தளபதியோட முன்னாள் படத்தோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல இருந்தது. ஸோ அதை வச்சு அந்த லேக்லாம் தெரியாத மாதிரி. அப்புறம் சிவகார்த்திகேயன் கேமியோ ரோலா இருக்கு, டான்ஸ்லாம் கூட நிறைய கேமியோ ரோல்ஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து போட்டு எப்படியோ மேட்ச் பண்ணிட்டாங்க. பட் போர் அடிக்கல, 3 மணி நேரம் லேக் தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. மருதமலை மாமணியே முருகையா. ஓகே, இந்த படத்துக்கு நம்ம யுவன் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனப்பவே சாங்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ஃபேம் இருந்துச்சு. ஸோ சாங்ஸ் எப்படி இருக்கு? தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த விஷுவல்ல சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி சாங் சொல்ல போனால் அது ஒன் ஆஃப் த மைனஸ்னு கூட சொல்லலாம் இந்த மூவிக்கு. ஏன்னா எந்த பாட்டுமே வந்து மனசுல பதியல. ஈவன் அந்த ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆகும் போதுமே கூட நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு மாற்றிட்டாங்க. பட் எந்த சாங்ஸுமே வந்து இப்போ ஏதாவது தளபதி படம் வந்தால் இந்த சாங் நம்மளுக்கு அப்படியே ரிப்பீட்டாக போயிட்டே இருக்கும், ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து எந்த சாங்குமே யாருக்கும் மனசுல பதியாத மாதிரி தான் இருந்தது. பிஜிஎம்ஸ் அங்கங்கே நல்லா இருந்தது. பழைய சாங்ஸ் எல்லாம், ஓல்டு இளையராஜா சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் ஓவராலாக மியூசிக்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சாங் பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே எதுக்குடா சாங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மெயினாக ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆகும்போது நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சுல, அதை பிளேஸ் பண்ண இடமே ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் இங்கே எதுக்குடா சாங்குன்ற மாதிரி இருந்தது. பட் ஓகே, ஓவரால் ஓகே, கேட்கலாம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சாங்ஸ் பத்தி பேசும்போது தான் மட்ட சாங்ல ஏதோ ட்விஸ்ட் இருக்காமே. கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கு. அது யாருமே எதிர்பார்க்கல. நான் என்னடா டக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வரும்போது தியேட்டர்லாம் வேற லெவலு. அதுலயுமே வந்து நம்ம அந்த அப்படி பேர்டு அதெல்லாம் இருந்தது. நம்ம விஜய் சார் மட்டும் இல்லாம கூட இன்னும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க இல்லையா. நம்ம பிரபுதேவா மாஸ்டர் இருக்காரு, பிரசாந்த் இருக்காரு, அஜ்மல் நடிச்சிருக்காரு, ஸ்னேகா மேம் இருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்களோட ரோல் எல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்களா? கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ வர படங்கள் எல்லாம் இதான், நம்ம நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் உள்ள போடும்போது அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ், ஸ்கிரீன் பிளே ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாமேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துல வெங்கட் பிரபு வந்து அதை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பிரசாந்தாக இருக்கட்டும், பிரபுதேவா இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. லைக் வந்துட்டு போன மாதிரி இல்லாம அவங்க எல்லாம் ஒரு கேங்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்கிரீன் பிளேல அந்த பிளேஸ் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க ரோல் பண்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே கிடைச்சது. ஈவன் தோ ஹீரோவா வந்து 2 ஹீரோ, ஐ மீன் விஜய் 2 டியூல் ரோல் பண்ணாலுமே அவர் வந்து டாமினண்டா பண்ண மாதிரி தெரியல. இவங்களுக்கும் ஸ்பேஸ்லாம் இருந்தது. அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா?
ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்னேகா அண்ட் விஜய் பேர் வந்து இந்த படத்துல ஜாயின் ஆயிருக்கு. ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து இந்த ரெட்ரோ ஃபீல் வரும். கரெக்டா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் அப்பா விஜய் கூட அவங்க பண்ற ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸா இருக்கட்டும், லைக் ஃபன்னா பண்ற காமெடியா இருக்கட்டும், குடிச்சிட்டு வந்து நம்ம ட்ரெயின்ல பார்த்திருப்போம் மாற்ற சீனா இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஊது This is ridiculous, I say. ஊது குடிக்கலடி. குடிக்கல அப்புறம் என்ன ஊது? ஓகே நாஃபா, நம்ம இப்போ ட்ரைலர்ல பார்த்தப்போ நம்மளுக்கு படத்தோட கதை இதுதான் சொல்லி நிறைய கெஸஸ்லாம் இருந்துச்சுல்ல. அப்பா விஜய் பாஸ்ட்ல நடந்த அந்த ஏதாச்சும் ஒரு சம்பவம் வந்து இப்போ ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய விஜயை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய கெஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ படத்தோட ஸ்டோரி அதை பேஸ் பண்ணி தான் இருக்கா, இல்லை ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? நம்ம ஏற்கனவே ட்ரெயிலர் கெஸ் பண்ண மாதிரி தான். அவர் ஒரு ஏஜென்ட்டா இருந்தாரு. அவர் பாஸ்ட்ல பண்ண ஒரு ஆப்ரேஷனோட விளைவுதான் வந்து ப்ரெசென்ட்ல அவரை தாக்குது. அதுதான் ஒரு ஒன்லைனு. நம்ம அந்த கதையை பார்த்தோன்னா அது ஏற்கனவே கொஞ்சம் ஓல்டு நார்மலா கதை தான். அதுக்கு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான். ஏற்கனவே பண்ணது நம்மளை துரத்தி திருப்பி வந்து ரிவெஞ்ச் எடுக்குது அப்படின்ற மாதிரி தான். அது நடுவில் என்னென்ன ட்விஸ்ட்லாம் இருக்கு, யார் யாரெல்லாம் நல்லவங்க யார் யாரெல்லாம் கெட்டவங்க அப்படிங்கிறது தான் கதையே. ரைட்டு, நம்ம ட்ரைலர்லயே சொல்லியிருந்தோம்ல மோகன் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட ரோல் என்ன? மோகனை வந்து அந்த அளவுக்கு ட்ரெய்லர்ல காட்டின அளவுக்கு வந்து படத்துல வந்து காட்டலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வில்லன் மாதிரி அதுல தெரியல. இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு மவுஸ் கொடுத்தேன். ஏன்னா ஒரு வில்லன் இருந்தாதான் அவன் தப்பு பண்ணி அதை இது பண்ணும்போது தான் நல்லவனே வெளியே தெரியுவான் இல்லையா, நல்லா தெரியுவான். ஸோ மோகனுக்கு வந்து அந்த அளவுக்கு இதுல கொடுக்கல பெருசா வில்லன் அப்படின்ற ஒரு இது வரல. நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இது நம்ம தலை வராராமே, தலை MS தோனி. ஆமாக்கா, அதையும் கேக்குறீங்க. MS தோனி ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கும்போது தியேட்டர்ல வேற லெவலு. MS தோனிக்கு கத்துறதா இல்ல நம்ம தளபதி கத்துறதானே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. தோனி நடிச்சிருக்காரா? ஐயோ, தோனி ஆக்டிங் வேற லெவல். நம்ம கேமராமேன் கூட சொன்னாங்க அவங்களுக்கு உடம்பெல்லாம் புல்ல இருந்துச்சாமே. ஆமா, ஐயோ பக்கத்துல உட்காந்து கத்துறாங்க தோனி தோனி. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க ஃபேமிலி ஃபுல்லாமே வந்து CSK ஃபேன் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கடைசியா வந்து அந்த CSKலே வந்து மேட்சையும் முடிச்சிருப்பாங்க, படத்தையும் முடிச்சிருப்பாங்க. பின்ன நம்ம வெங்கட் பிரபு படம்னா கிரிக்கெட் இல்லாம இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி அந்த சரோஜா அந்த கிரிக்கெட் கேங் சென்னை 28 கேங்கி உள்ள கொண்டு வந்திருப்பாரு அந்த கேரக்டர்ஸ்ல சொல்றேன். ஆனா அது கரெக்டா கொடுக்கணுமேன்னு கொடுக்காம கரெக்டா இந்த கேரக்டர்னு சொல்லிட்டு அதையும் பிரிச்சு கொடுத்திருப்பாரு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி அவங்களெல்லாம் மறுபடியும் திரட்டி எடுத்துட்டு வந்து அவர் உள்ள வச்சு ஃபிட்டிங் பண்றாருன்னே தெரிய மாட்டேங்குது. இவங்களனா அவர் இல்ல, அவங்க இல்லனா இவங்க இல்ல மாதிரிதான். சரி நாஃபா, இவ்ளோ பேசுனீங்களே, நம்ம ட்ரைலர்லயே மங்காத்தாவோட ரெஃபரன்ஸ் காமிச்சிருந்தாங்க. அப்போ தலையோட ரெஃபரன்ஸ் படத்துல இருக்கா என்ன? ஐயோ, வேற லெவல்ல தலையோட ரெஃபரன்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. கடைசி ஃபைனல் கிளைமேக்ஸ்ல பார்த்தா தெரியும். எல்லாருமே சண்டை போடுறாங்கல்ல, லைக் தளபதி அப்பெல்லாம் தளபதி சொல்லிட்டாரு நாங்க ஃப்ரெண்ட்ஸுப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சீன்ல எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. அப்பனா இதுக்கப்புறம் தலையா தளபதியா அப்படின்ற ஃபைட் எல்லாம் இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறேன். எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்றத இந்த இடத்துல காமிச்சிட்டாரு தளபதி. ஆனா எங்களுக்குலாம் ஒரு வருத்தங்க நாஃபா, அந்த படத்துல ட்ரைலர்ல பார்க்கும்போதே நம்ம டிஏஜிங் விஜயை வந்து ரொம்ப இதுவா காமிச்சிருப்பாங்க. நம்ம தளபதிக்கு டையெல்லாம் அடிச்சு அவரே சின்ன பையன் மாதிரி காமிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எங்களுக்குலாம் பார்க்கும்போது. ஸோ படத்துல டிஏஜிங் எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஃபிட்டின் ஆயிருக்கா இல்லையா? அது வந்து பேச வேண்டியது. ஏன்னா டிஏஜிங் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க, என்னடா விஜய் இப்படி காட்டுறீங்க அப்படி காட்டுறீங்க அப்படின்ட்டு. அப்பா விஜய் ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த பையன் விஜய் கூட ஓகே. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ட்ரெய்லரே நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் மாத்தி பெட்டரா பண்றோன்ற மாதிரி சொன்னாங்க. பையன் விஜய் கூட ஓகே, பட் லிட்டில் விஜயை காமிச்சிருப்பாங்க, ஒரு 2-3 சீன்ல காமிச்சிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் டைம் எடுத்து அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என் மைண்ட் வாய்ஸ் இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, இதுக்கு நம்ம விஜயோட பையனையே நீங்க நடிக்க வச்சிருக்கலாமே. ஆஹா, இது எங்கே போகுது? சரி, இது நம்ம விஜயோடைய கடைசி படத்துக்கு முன்னாடி படம் ஓகேவா? விஜய் அடுத்தது அரசியலுக்கு போறாரு. சோ அவர் அரசியலை பத்தி படத்துல ஏதாவது பேசியிருக்காரா? அதை பத்தி ஏதாச்சும் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்களா? ஏன் சொல்லாம, படத்துல நிறைய இடத்துல அதை சொல்லிட்டாங்க. ஏன் ஈவன் ஒரு கார் சீசிங் சீன் வரும்க்கா, அதுல கூட நம்பர் பிளேட்ல TN07 CM 2026 பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, படத்துல அடுத்த தளபதி யாருன்றத கூட சொல்லிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அது யாரா அது? அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, அது என்ன கதை? கோட் விசஸ் ஓஜி? ஆமாக்கா, அது வேற கடைசியில படத்துல ஒரு கன்ஃபியூஷனோட ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க, கோட் விசஸ் ஓஜி அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நிறைய பேர் பார்த்தா ஃபேன்ஸ் வந்து செகண்ட் பார்ட் எடுங்க, செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செகண்ட் பார்ட்ல தலை வந்து இதை கண்டினியூ பண்ணுவாங்க இந்த சீக்வல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன ட்விஸ்ட்னு சொல்ல, பட் வெங்கட் பிரபு சார் சைட்ல இருந்து அஃபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பட் மேபி பார்ட் 2 இருக்கலாமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு. அப்போ இருக்கு, கோட் பார்ட் 2 இருக்கு. இல்ல இருக்கு. சரி ஓகே, படத்தை பத்தி ஆல்மோஸ்ட் ரிவ்யூ சொல்லிட்டேன்.
ஆனா இந்த படத்தை எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கலாம், எந்த ஏஜ்க்கு இது சூட்டா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறியா? ஓவராலா பார்த்தா ஜென்ரல் ஆடியன்ஸா போய் பார்க்கணும் அப்படின்னா அங்கங்க மேபி லேக் இருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம். பட் பக்கா தளபதி வெறியனா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கே. ஒவ்வொரு சீனையும் நீங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்துல இவ்வளோ டீப் மீனிங் இருக்கு, அது நோட் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கும். ஆனா ஒரு தளபதி பியூர் தளபதி வெறியனா போனீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க வேற லெவல் என்ஜாய் பண்ணுங்க. பக்கா கமர்ஷியல் என்டர்டைனர். ரைட்டு. நம்ம தளபதியோட லாஸ்ட் படத்துக்கு முன்னாடி படம் இது. ஸோ கண்டிப்பா ஆல்ரெடி கொண்டாடிட்டு இருக்காங்க, எல்லாரும் கொண்டாட வேண்டிய படம் தான் நம்ம கோட்டும். ஸோ இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, படத்தை படமா பாருங்க. மறுபடியும் நாங்க வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் பாய் சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்க விஜய் மோகன், விஜய் நாஃபா. நஸ்ரிடே கோட் படம் பாத்தியா, எப்படி இருந்தது? திருப்புங்க, கேமரா தெரியல. எம்எஸ் தோனி ஆக்டிங் வேற லெவல். என்னது, எம்எஸ் தோனி நடிச்சிருக்காரா? சிக்கிட்டு 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 சிக்கிட்டு